வான்மதி, வான்மதி. மார்னிங் மம்மி. குட் மார்னிங். ஏய், என்ன இது? சாரி மம்மி, நடுராத்திரில ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு. சரியா தூக்கமே வரல. அதனால காலையில ஜாகிங் கூட போகல. நல்ல பொண்ணு. உன் நைட்டி எங்க? இதோ போட்டுக்கோ. வான்மதி, அந்த இன்டர்காம் எடு. இந்தம்மா. யார் பிஏவா? எஸ் மேடம். இங்க வான்மதி ரூம்ல ஏசி சரியா ஒர்க் பண்ணல. அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புது ஏசி மாட்டுங்க. ஓகே மேடம். அப்படியே இந்த ரூம்ல அங்கங்க ஃபேன் மாட்டி வைங்க. சரி மேடம். ஓகே? ஓகே மேடம். அம்மாடி, இன்னைக்கு மம்மிக்கு முக்கியமான ஆடிட்டிங் இருக்கு. ஆபீஸ்க்கு போறேன். ஈவினிங் மினிஸ்டர் வீட்ல ஒரு சின்ன பார்ட்டி. அத முடிச்சிட்டு முடிஞ்சா உனக்கு குட் நைட் சொல்றேன். இல்லனா குட் மார்னிங். அவ்வளவுதானே? வாலு பொண்ணு. ஆமா, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? ரொம்ப அழுத்துக்காத. ஒரு முக்கியமான ஆளை நீ சந்திக்க போற. கொஞ்சம் பொறு. இந்த மாதிரி வீட்ல முக்கியமான ஆளா? எஸ். வான்மதி, நான் சொன்ன முக்கியமான ஆள் இவர்தான். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஏய் கிருஷ்ணா, பேசிட்டே இரு, நான் வெளியே வெயிட் பண்றேன். நல்லா இருக்கியாம்மா? நல்லாதான் இருக்கேன். அம்மா உன்னை நல்லா வச்சிருக்காங்களா? நல்லாதான் வச்சிருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? நான் தாம்மா உன் அப்பா. அப்பாவா? நம்ப முடியல. உன் இன்ஷியல் என்னம்மா? வி. 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 வி ஃபார் வரதராஜன். அந்த வரதராஜன் நான் அம்மா. அப்பா, ஏன்பா இவ்வளவு நாள் என்ன பார்க்க வரல? ஆடு பாக குட்டி உறவான்னு உங்க அம்மா கேட்டுட கூடாதுல்ல. அம்மா, அப்ப நான் ஒரு ஃபேக்டரியில யூனியன் லீடர். நீ விவரம் அறியாத குழந்தை. திடீர்னு ஃபேக்டரி இழுத்து மூடிட்டாங்க. வழக்கமா ஒரு யூனியன் லீடருக்கு என்ன கொடுப்பாங்களோ அந்த 2 லட்சத்தை கொண்டாந்து உங்க அம்மாட்ட கொடுத்தாங்க. தொழிலாளர்களுக்கு துரோகம் பண்ண நான் விரும்பல. அவ பணத்தை இழக்க விரும்பல. திடீர்னு பணத்தை கொடுத்து இறந்துட்டான். இது வீடு தேடி வந்த லட்சுமின்னு சொன்னாவோ, இது கொல்லப்புறமா வந்த லட்சுமி, இது கொலநாசத்துல தாண்டி முடியும்னு சொன்னேன். ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் கூட முக்கியம் இல்ல, பணமும் புத்திசாலித்தனம் இருந்தா போதும்னு அவ சொல்லிட்டு உன்னை தூக்கிட்டு போயிட்டாம்மா. அப்ப உனக்கு வயசு 1.5. அதுக்கப்புறம் உன்னை தூரத்துல வச்சு பார்த்ததுதான். ஏமா, நான் ஒரு நல்ல புருஷனா நடந்துக்கலின்னு உங்க அம்மா நினைக்கிறேன். ஒரு நல்ல அப்பனா நடந்துக்கலின்னு நீ நினைக்கிறியாம்மா? நீங்க நல்ல மனுஷனா நடந்துட்டு இருக்கீங்கப்பா. இப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு நாளா மகளா வாழ முடியாம போச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்ப்பா. இனிமேலாவது உங்க மகளா வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவன் பேரு கிருஷ்ணாமா. அவன் ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையன். ஆனா ரொம்ப நல்ல பையமா. அவன் எனக்கு எதிரி. அவன் ஒருத்தன் தாமா எனக்கு உறவு. டென்ஷன் ஆகாதமா, சாப்பிடு. அவன் என்னை அவமானப்படுத்துறவன். எத்தனையோ தடவை நான் அவனை அவமானப்படுத்தியும் என் கற்பை காப்பாத்தினவன். உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். யாரு? அமெரிக்க ஜனாதிபதியோட பையனா? இல்ல, அமைச்சர் மலைசாமியோட புள்ள. ஓ, அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனா? அவன் கையில ஒரு குச்சியை கொடுத்து இங்கிலாந்துக்கு ஒரு ஃளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்து, யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி அப்படின்னு வசனம் பேசி சண்டை போட்டு வர சொல்லு. வான்மதி, டென்ஷன் ஆகாதமா. டென்ஷன் ஆனா பிரஷர் வரும். பிரஷரா? யாருக்கு பிரஷர்? பிரஷர் வந்துருச்சு. பிரஷர் வந்தா ஹார்ட்ல அட்டாக் வரும். எனக்கு ஹார்ட்ல அட்டாக் வந்தா காதல், உனக்கு ஹார்ட்ல அட்டாக் வந்தா மரணம். எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்திதான். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னம்மா பண்றது? ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். This is too much. No, mommy. It's 3 much, 4 much, 5 much, 6 much. Leo ka pasa? வெல்கம் மேடம்.
I'm sorry. குட் மார்னிங் மேடம். உங்க ஓனர் என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லு. பியூட்டி பார்லர்ல இருக்கேன். என்னப்பா தும்முனது தப்பா சார்? பிவிஐபிக்கு முன்னாடி தும்முனது தப்பு தான். அக்கவுண்ட் செட்டில் பண்ண சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு போ. இயற்கையா வர தும்மல என்ன சார் செய்ய முடியும்? அந்த அம்மாவோட செல்வாக்கு உனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும். அப்படின்னா இனிமே ஒண்ணு போனா கூட அந்த பொம்பளை கிட்ட கேட்ட போங்கடா. சிந்து, அம்மா. ரிசப்ஷன்ல சொல்லி ஓனர் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரிம்மா. ஹலோ. அடி என்ன அடிச்சிடுவேன்னு பயமா இருக்கா? நீ பொம்பளை, உன்னை அடிச்சா ஒரே நாள்ல நீ பெரிய ஆள் ஆயிடுவ. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து உன் காலில் விட ஆரம்பிச்சிடுவாங்க. இனிமேலும் இப்படி நடக்க கூடாதுமா. இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. முத்து உன்ன மாதிரி சாக்கடையில விழாது. ஏன்னா அது முத்துக்கு தான் அசிங்கம். ஒழுங்கா வீடு போய் சேரு. வான்மதி, ஏமா சாப்பிட வர? எங்க வந்த? அம்மா அப்பா விளையாட்டு விளையாட. மரியாதையா வெளியே போடு. விளையாடாத. இப்போ உன்னால வெளியே போக முடியுமா? முடியாதா? இப்பவே என்ன வெளியில தள்ளிடு, நான் போயிடுறேன். வான்மதி, என்ன விடு. இப்பவே கொண்டு போய் என்ன வெளியில விட்டுரு, நான் போயிடுறேன். வான்மதி, உன் அம்மா இருக்கு எதிரி. நான் ஒண்ணு எங்க அம்மாவை லவ் பண்ண சொல்லலையே, என்னதானே லவ் பண்ண சொன்னேன். கிருஷ்ணா, எங்க அம்மாவுக்கும் உனக்கும் தகராறுன்னு எனக்கு தெரியும். நீ வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ உனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லல்ல. ஆனா நான் இருக்கேன் கிருஷ்ணா. உன்னை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அன்னைக்கு என் நிழலுக்கு தான் முத்தம் கொடுத்தேன். இப்ப நான் நிஜமாவே வந்து நிக்கிறேன். வேண்டாம் வான்மதி. இத பாரு கிருஷ்ணா, ஒரு பொண்ணை புருஷன் அடிச்சா சத்தம் போட்டு ஊரை கூட்டுவா. ஒருத்தனை புருஷனா அடையணும்னா திட்டம் போட்டு ஊரை கூட்டுவா. இது பொம்பளைங்களோட பலம். இப்போ நான் சென்னை 17 இதாண்டா. கரெக்டா சொன்னபடி வந்துட்டீங்க. டேய், ஏதோ பிளானோட வர மாதிரி தெரியுது. என்ன உங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ பார்ட்டின்னு சொன்னீங்கல்ல? இல்லங்க, நீங்க டீ பார்ட்டி கொடுக்கறதா சொன்னீங்கல்ல? ஆமா, எஸ் சொன்னேன். டீ பார்ட்டி தான். திஸ் இஸ் டீ ஷாப். இங்க இருக்கிறது டீ, வாங்கி கொடுத்த டீ பார்ட்டி. தட்ஸ் ஆல். மாஸ்டர் மேடம், ஒரு 8 டீ ஸ்ட்ராங்கா போடுங்க. 4 டீ கிளாஸ் கழுவி, 4 டீ கிளாஸ் கழுவாம. தெய்வமே, அசத்திறேன். டேய், டீ போடுறா. லுக், இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வச்சீங்க, கத்தி கூச்சல் போட்டு தர்மடி வாங்க வச்சிருவேன். என்னடா?
கட்டிக்கா. இது எப்படி இருக்கு? அம்மா இந்தாங்கம்மா. இந்தா. இதை எப்படா குடிக்கிறது? இந்தாங்கம்மா. இதெல்லாம் கழுவாத காசு. இது கழுவுன காசுமா? நம்ம கடை தானா? சந்தேகம் இல்ல, நம்ம கடை தான். என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்ததே இல்லையே. எனக்கு சித்திரவதை ஆரம்பிச்சிருச்சு. என்னை வாழ வைத்த தெய்வமே வாழ்க. தாயே, அம்மா, நீங்க ஒரு 10 நாள் தொடர்ந்து வந்தீங்கன்னா போதும். இந்த டீ கடை வித்துட்டு சின்னதா ஹோட்டல் ஆரம்பிச்சிருவேன். சின்ன ஹோட்டல் என்ன 5 ஸ்டார் ஹோட்டலே கட்டலாம். ஆனா ஒரு சின்ன காரியம் பண்ணணும். சின்ன காரியம் என்ன, பெரிய காரியமே பண்றேன். சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பயில்வான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன். பயில்வானா? எப்படிப்பட்ட பயில்வான்? நான் ஒரு குத்து விட்டேன்னா அவன் 6 தையல் போடணும். அதையே 2வது குத்து விட்டேன்னா 36 தையல் போடணும். மாஸ்டர், அம்மா, நீங்க ஹோட்டல் கட்டணும்னா நாங்க தினம் இங்க வரணும். அதுக்கு ஒண்ணு பண்ணுங்க. இந்த 4 பேரோட சட்டையை கட்டிட்டு வெறும் உடம்போட நடு தெருவுல அலைய விடுங்க. டேய், அம்மாவே சொல்லியாச்சு. சட்டையில அவங்கடா. என் சட்டையிலடா, உங்க சட்டைய. அவரானா? அவரா? ஏமா? இல்ல இல்ல, இது போதும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். கிளாஸ் கொடுங்க. என்னங்க? ஏய், கிளாஸ் குடி. உங்களை நம்பிதாம்மா நான் இருக்கேன். நீங்க தொடர்ந்து 10 நாள் வரணும். என் டீ கடை ஹோட்டல் ஆகணும். நிச்சயம் வருவேன். வரம்மா, வரம்மா. டேய், ஒழுங்கு மரியாதையா வீடு போய் சேருங்க. எப்படி எப்படி? நாங்க சட்டை இல்லாம வீதியில் போவோம், அவ்வளவுதானே. இப்ப அப்படியே பாடிக்கிட்டு வீட்டுக்கு போய் சேருங்க கண்ணா. என்னடா சொன்ன? மோதல்ல தொடங்கி காதல்ல முடியும்னு சொன்னேன். கார்ல விழல. மோதல்ல தொடங்கி காதல்ல முடியும்னு சொன்னேன். அவன விடா. டேய் கிருஷ்ணா, டேய் அங்க பாரா. வான்மதியோட பரதநாட்டிய அரங்கேற்ற போஸ்டர் ஒட்டி இருக்கு. அவ ஆட போறது பரதநாட்டியம் இல்லடா,